மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரம முறைகேடுகளை கண்டித்து புதுவையில் சனிக்கிழமை முழு அடைப்பு. வன்முறையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை. அரவிந்தர் ஆசிரம நிர்வாகத்தின் நடவடிக்கையால் 3 உயிர்கள் பலியான சம்பவத்தால் கொந்தளிப்பு. கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டம். மழையினால் ஊறி போயிருந்த மண் சுவர் இடிந்து விழுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி பலி. படுகாயமடைந்த தாய்க்கு தீவிர சிகிச்சை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் முழு அடைப்பு போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். பல்வேறு முறைகேடுகள் நடைபெறும் அரவிந்தர் ஆசிரமத்தை மத்திய மாநில அரசுகள் கையகப்படுத்த வேண்டும். மூத்த IAS அதிகாரியை கொண்டு அரவிந்தர் ஆசிரமத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆசிரமம் மீது எழுந்துள்ள பாலியல் புகார்கள், சகோதரிகள் தற்கொலை குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரிக்க வேண்டும். ஹேமலதா பாலியல் பலாத்காரத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும். ஆசிரம குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து கட்சிகளின் சார்பில் சனிக்கிழமை அன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளது. இதனால் அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் ஆசிரமத்திற்கு சொந்தமான கடைகள், கட்டிடங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அரவிந்தர் ஆசிரமத்திற்கு எதிராக அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் அணி திரண்டிருப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே முழு அடைப்பு போராட்டத்தின் போது வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. நாட்டிலே பெண்களுக்கு உரிய நீதி கிடைக்காது, சாவு ஒன்றுதான் தீர்வு என்பதை அவர்கள் இன்றைக்கு வெளிக்காட்டிவிட்டு நம்மை விட்டு சென்று விட்டார்கள். இதற்கு புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் முழுக்க பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாலியல் புகார் சொன்னவர்களையே வெளியேற்றி அவர்கள் சாவதற்கு காரணமாக அரவிந்தர் ஆசிரமத்தினுடைய அறங்காவலர் குழுவின் நடவடிக்கை இன்றைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள் அரவிந்தர் ஆசிரமத்தினுடைய நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அரவிந்தர் ஆசிரமத்திலே என்ன நோக்கத்திற்காக ஆரம்பித்தார்களோ அது நடக்காமல் அங்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலியல் பலாத்காரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டவிரோத நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து அந்த ஆசிரமத்தினுடைய பக்தர்கள் வெளியே புகார் கொடுக்க கூட முடியாத அளவில் அவர்கள் விதியை உருவாக்கி இருக்கிறார்கள். இவையெல்லாம் சட்டவிரோதமான விஷயங்கள். இந்த அடிப்படையிலே சட்டவிரோத நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரவிந்தர் ஆசிரமத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கையகப்படுத்தி ஒரு மூத்த IAS அதிகாரியை சிறப்பு அதிகாரியாக நியமித்து ஆசிரமத்தினுடைய நிர்வாகத்தை மத்திய மாநில அரசுகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி போல் மேலும் பல பெண்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அன்றாடம் அங்கே பாலியல் துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் உடனடியாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ஆசிரமத்திலே நடக்கின்ற பல்வேறு குற்றங்கள், சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து ஒரு விசாரணை நாம் கோரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தடயங்களையும் சாட்சியங்களும் அழிப்பார்கள் என்ற அடிப்படையில் புதுச்சேரி அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் உடனடியாக அரவிந்தர் ஆசிரமத்திற்கு சீல் வைத்து மூட வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் அரவிந்தர் ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய எந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் துணை போகக்கூடாது. உடனடியாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறுதியாக பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினரில் புதுவையில் அரவிந்தர் ஆசிரமத்தின் முறைகேடுகளை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் மற்றும் மாணவ மாணவிகள் மறியலில் ஈடுபட்டனர். பல்வேறு முறைகேடுகள் நடைபெறும் அரவிந்தர் ஆசிரமத்தை மத்திய மாநில அரசுகள் கையகப்படுத்த வேண்டும். மூத்த IAS அதிகாரியை கொண்டு அரவிந்தர் ஆசிரமத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆசிரமம் மீது எழுந்துள்ள பாலியல் புகார்கள், சகோதரிகள் தற்கொலை குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரிக்க வேண்டும். ஆசிரம குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள்
மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியினர் வெள்ளிக்கிழமை அன்று அரவிந்தர் ஆசிரமம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். இதேபோன்று தற்கொலை செய்து கொண்ட சகோதரிகள் வெளியேற்றப்பட்ட ஆசிரம குடியிருப்பு முன்பாக வாழைக்குளம் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சொத்துக்கள் அனைத்தையும் ஆசிரமத்திற்கு எழுதி கொடுத்துவிட்டு 20 ஆண்டுகளாக ஆசிரம குடியிருப்பில் வசித்து வந்த குடும்பத்தை வெளியேற்றிய நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தனர். சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் முழு அடைப்பு போராட்டத்திற்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல் அரசு பாலிடெக்னிக் மாணவ மாணவிகள் தங்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அரவிந்தர் ஆசிரமத்தில் முறைகேடுகள், பாலியல் தொந்தரவுகள் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மற்றும் இந்த அரவிந்தர் ஆசிரமத்தை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து அவங்களோட கண்ட்ரோல்ல இனிமே அதை இயங்கிட்டு வரணும். இதுதான் வந்து எங்களோட பெரிய கோரிக்கை. கண்டிப்பா சிபிஐ விசாரணை கண்டிப்பா நடந்தே ஆகணும். அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா நியாயம். அவங்களுக்கு வந்து அவங்க எதுக்காக பண்ணாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்களால வெளியே கொண்டு வர முடியல. சோ இது நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம நீதி வாங்கி கொடுக்கணும். புதுவை தட்டாஞ்சாவடியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் 4 வயது குழந்தை பரிதாபமாக மரணமடைந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தட்டாஞ்சாவடி ஞான தியாக நகர் 1வது குறுக்கு தெருவில் கூரை வீட்டில் வசித்து வருபவர் பாஸ்கர்ராஜ், பாண்லே ஊழியர். இவரது மனைவி ஜான்சி ராணி. இவர்களுக்கு சஜிதா என்ற 4 வயது மகளும் 2 வயதில் ஆண் குழந்தையும் உள்ளனர். சஜிதா மிஷன் வீதியில் உள்ள இமாக்லட் பள்ளியில் LKG படித்து வந்தாள். நேற்று இரவு பாஸ்கர்ராஜ் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் ஜான்சி ராணி, மகள் சஜிதா ஆகியோர் தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆண் குழந்தை அதே பகுதியில் உள்ள ஜான்சி ராணியின் தங்கை வீட்டில் இருந்தான். புதுவையில் கடந்த 3 நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருவதால் வீட்டின் மண் சுவர் ஊறி போயிருந்தது. இரவு 10 மணி அளவில் வீட்டின் பக்கவாட்டு சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. ஜான்சி ராணி, மகள் சஜிதா மீது சுவர் விழுந்ததில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். இதை பார்த்து திடுக்கிட்ட அக்கம் பக்கத்தினர் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிய தாய், மகள் இருவரையும் மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சஜிதா சிறிது நேரத்திலேயே இறந்தாள். ஜான்சி ராணிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகூர் அருகே மணிலா சாகுபடி மற்றும் தொழில்நுட்பம் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை அரசு வேளாண் துறை பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் பாகூர் உழவர் உதவியத்திற்கு உட்பட்ட குருவிநத்தம், பரிக்கல்பட்டு, பாகூர், இருளன் சந்தை, வருவாய் கிராமத்தில் மணிலா சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் மணிலா உற்பத்திக்கான ஒருங்கிணைந்த பண்ணை பள்ளி குருவிநத்தத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பண்ணை பள்ளிக்கு வருகை புரிந்தவர்களை பாகூர் உழவர் உதவியக வேளாண் அலுவலர் தனசேகரன் வரவேற்றார். இப்பயிற்சியில் கூடுதல் வேளாண் இயக்குனர் மற்றும் ஆத்ம திட்ட இயக்குனருமான ரவி பிரகாசம் அவர்கள் தலைமையேற்று பண்ணை பள்ளியின் கோட்பாடு பற்றி விளக்கினார். பாகூர் கோட்ட பயிற்சி வழி தொடர்பு திட்ட இணை வேளாண் இயக்குனர் சிவசங்கர முருகன் மணிலா தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதத்தில் தொழில்நுட்பம் மற்றும் பயன்பாடு பற்றி சிறப்புரையும் முதல் கட்ட செயல் விளக்கமும் செய்து காண்பித்தார். பாகூர் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் மருத்துவர் செல்வமுத்து அவர்கள் நோக்க உரையாற்றினார். வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதுநிலை உழவியர் பேராசிரியர் ரொலைன் பாஸ்கர் அவர்கள் மணிலா விதை நேர்த்தி மற்றும் உழவியல் தொழில்நுட்பம் பற்றி பயிற்சி அளித்தார். மேலும் இப்பயிற்சியில் வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதுநிலை உழவியர் பேராசிரியர் விஜயகுமார் அவர்கள் மணிலாவை தாக்கும் பூச்சி மற்றும் நோய்கள் கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றியும் மணிலா அதிக மகசூல் பெறுவது பற்றி விளக்கி கூறினார். பாகூர் உதவி வேளாண் அலுவலர் கலிய பெருமாள் இவ்விழாவிற்கு வந்த அனைவருக்கும் நன்றி கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம விரிவாக்க பணியாளர்கள் புவனசுந்தரம், ராமச்சந்திரன், பரமசிவம் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் தீபன் ஜான் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இப்பண்ணை பள்ளி 6 வகுப்புகளாக விதைப்பு முதல் அறுவடை முன்வரை முதற்கட்டமாக அரிய புத்திரி என்கின்ற மணிலா சாகுபடியாளர் வயலில் மணிலா விதை நேர்த்தி செய்து விதைக்கும் விதம் பற்றி நேரடி செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. பாகூர் அருகே உள்ள சோரியாங்குப்பத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். பாகூர் தொகுதி சோரியாங்குப்பம் புதுநகரில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் தியாகராஜன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் பொறியாளர்கள் புனிதவதி, தமிழரசன் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் மக்கள் கலந்து கொண்டனர்.
இதேபோன்று திருபுவனை சந்திப்பில் இருந்து காவல் நிலையம் வரை சாலையை மேம்படுத்தும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், வியாபாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரசார் கலந்து கொண்டனர். விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ளன ஸ்டார்கள், அழகு பொருள்கள். வீட்டில் நிறுத்தியிருந்த பைக்கை கடத்தி சென்று மர்ம நபர்கள் எரிப்பு. குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரசு ஊழியர் சம்மேளன முன்னாள் தலைவர் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற கருத்தரங்கில் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு ஊழியர் சம்மேளன முன்னாள் தலைவர் KMS நினைவு நாளை முன்னிட்டு மரம் நடும் விழா மற்றும் கருத்தரங்கம் வியாழக்கிழமை நடைபெற்றது. சம்மேளன அலுவலகத்தில் நடத்தப்பட்ட கருத்தரங்கத்திற்கு தலைவர் சீதாராமன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் பிரேமதாசன் முன்னிலை வகித்தார். இளங்கோவன் சிறப்புரையாற்ற கௌரவ தலைவர் பாலமோகனன் வாழ்த்துரை வழங்கினார். இதில் சம்மேளன நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். இதேபோல் அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பின் சார்பில் முதல்வருக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் கலந்தாய்வு கூட்டம் அதன் தலைவர் சரவணன் தலைமையில் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இதில் பணியமர்த்தப்பட்ட அனைத்து பணியாளர்களையும் நிரந்தர பணியாளர்களாக நியமித்து அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேசிய சுற்றுச்சூழல் மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் கலந்து கொண்டனர். தேசிய சுற்றுச்சூழல் மாதத்தை முன்னிட்டு புதுவை மாசு கட்டுப்பாடு குழுமம் மற்றும் மனித உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. பொது செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்க நாக சுப்பிரமணியா, லெனின், செல்வம் காளிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து ரமேஷ் மற்றும் பலர் உரையாற்றினர். இதில் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 5 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போது துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 5 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்தவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்களில் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர்.
இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. திருபுவனை அருகே முன்விரோதம் காரணமாக பைக்கை எரித்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருபுவனை அடுத்த PS பாளையம் தோப்பு தெருவை சேர்ந்தவர் முத்துகிருஷ்ணன் மகன் ராஜேஷ் என்கிற கோபால் இதே பகுதியில் டீ கடை நடத்தி வருகிறார். நேற்று முன்தினம் இரவு வீட்டின் முன்பகுதியில் பைக்கை நிறுத்தியிருந்தார். நேற்று அதிகாலை எழுந்து பார்த்தபோது பைக்கை காணவில்லை. அப்பகுதி முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அருகிலுள்ள சுடுகாடு பகுதியில் ஒரு பைக் எரிந்த நிலையில் கிடப்பதாக தகவல் கிடைத்தது. ராஜேஷ் விரைந்து சென்று பார்த்தபோது அவரது பைக் என்பது தெரிய வந்தது. இது குறித்து அவர் திருபுவனை போலீசில் புகார் செய்தார். போலீசார் பைக்கை கைப்பற்றி காவல் நிலையம் கொண்டு சென்றனர். மேலும் வழக்கு பதிந்து முன்விரோதம் காரணமாக யாரும் பைக்கை எடுத்து சென்று தீயிட்டு எரித்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரம முறைகேடுகளை கண்டித்து புதுவையில் சனிக்கிழமை முழு அடைப்பு. வன்முறையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை. அரவிந்தர் ஆசிரம நிர்வாகத்தின் நடவடிக்கையால் 3 உயிர்கள் பலியான சம்பவத்தால் கொந்தளிப்பு. கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டம். மழையினால் ஊறி போயிருந்த மண் சுவர் இடிந்து விழுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி பலி. படுகாயமடைந்த தாய்க்கு தீவிர சிகிச்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.